ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு நான் முள்ளு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது வேலூர்லேருந்து நான் இப்போ வரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். சென்னையில் இந்த கத்திரிக்காய் அந்தளவுக்கு ஈஸியாக கிடைக்காது. இது ஃபுல்லாக மேலே எல்லாம் முள்ளாக இருக்கும். அதனால் நான் எடுத்துட்டேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஜீரகம், மிளகு எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன். சாம்பார் வெங்காயம், பெரிய தக்காளி 3 எடுத்திருக்கேன். இஞ்சி எடுத்திருக்கேன். பூண்டு எடுத்திருக்கேன். தேங்காய். இது எல்லாம் நம்ம வறுத்துட்டு அரைச்சிப்போம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கத்திரிக்காயெல்லாம் உள்ளே சொத்தை இருக்கும். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி நம்ம 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் மசாலா எல்லாம் நல்லா ஊறும். எல்லா கத்திரிக்காயுமே இது மாதிரி நம்ம 4ஆக கட் பண்ணி எடுத்துக்கணும். எண்ணெய் சூடு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கத்திரிக்காய் போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெயில் பொரிச்சிக்கணும். இதிலே உங்களுக்கு பாதி கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். இதிலே வெந்துடும். எண்ணெயிலே உங்களுக்கு பாதி கத்திரிக்காய் வெந்துடும். இந்த அளவுக்கு இருக்கும்போது எடுத்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்த போதும். நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துருக்குறோம். இப்போ இதில் எண்ணெய், கடுகு, மிளகு, ஜீரகம் எடுத்துருக்கோம். இப்போ இது எண்ணெயில் போட்டுருவோம். இஞ்சி, பூண்டு எடுத்துருக்கோம். இதில் இஞ்சி பூண்டும் நம்ம சேர்த்துருக்கோம். அதை கூட சாம்பார் வெங்காயம், நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காயும் இதில் சேர்த்துப்போம். இதாகவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது தக்காளி இதாக கூட சேர்த்துப்போம். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அப்படியே எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இதை நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை தனியாக நம்ம எடுத்துட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் கடுகு போட்டுப்போம். அதை நம்ம கடுகு போட்டிருக்கோம். இப்போ தாளிக்க போட்டுப்போம். அதாவது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம், மிளகு, ஜீரகம் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இது தாளிக்க மட்டும். இப்போ இதில் வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதை கூட சேர்த்து தாளிச்சிப்போம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற இந்த மசாலாவை இதாக கூட சேர்த்து ஊற்றிடுவோம்.
நான் வந்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். குழம்பு நல்லாவே கொதிக்குது. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணியை இதாக கூட சேர்த்துப்போம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சா தான் பச்சை மசாலா வாசனைலாம் போகும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு ரொம்ப நல்லாவே கொதிக்குது. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதாக கூட சேர்த்துப்போம். ஆல்ரெடி இதில் கத்திரிக்காய் வெந்ததுனால ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதித்தாலே போதும். குழம்பு இன்னும் கொஞ்சம் கட்டியாகிடும். ரொம்ப நேரம் தேவையில்லை. ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வதக்குனதுலேயே கத்திரிக்காய் பாதிக்கு மேலே வெந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். அப்படியே கொதிக்கட்டும். சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிப்போம். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பிரியாணி சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், குஸ்கா சாதத்துக்கு சாப்பிட்லாம், பிரிஞ்சி சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு மட்டும்தான்றது இல்லை, எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்றதை கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாவ், சூப்பர். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. போதும், நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கிறதுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.